தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் நெய்க்குன்னம் பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணன். திருப்பனந்தாள் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏ கண்ணனின் சகோதரி மகன். கலைவாணன் ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்துகிறார். விவசாயமும் செய்கிறார். வழக்கம் போல் நேற்று இரவு தனது வயல்வெளியில் உள்ள மின் மோட்டாரை இயக்க கலைவாணன் சென்றிருந்தார். நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றனர். வயல்வெளியில் கலைவாணன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதை பார்த்து கதறி அழுத குடும்பத்தினர் பந்தநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பந்தநல்லூர் போலீசார் கலைவாணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கலைவாணனை கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கலைவாணனின் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்தன. இதனால் கலைவாணன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறினர். சில மாதங்களுக்கு முன் கலைவாணன் வீட்டிலிருந்த வைக்கோல் போரை மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்து எரித்தனர். சுவற்றில் தொடரும் என எழுதிவிட்டு சென்றனர். இது தொடர்பாக பலமுறை போலீசில் புகார் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட அவரது வீட்டில் உயிரா பொருளா என பேப்பரில் யாரோ எழுதி வீசிவிட்டு சென்றிருக்கின்றனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த கொலைக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். கலைவாணனுக்கு முன் விரோதிகள் யார் யார் என்பது குறித்து குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர்.